ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப பட்ஜெட்டாக நம்ம இதை செஞ்சிடலாம். கடையில் வாங்கும்போது அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 கப் அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, இது ரெண்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு டைம் மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா, திரும்பி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உடஞ்சிரும். இல்லை மாவை சளிச்சு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம கட்டிப்படாமல் மாவு கரைஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நார்மலாக படர்ந்து ஊற்றுற மாதிரி ஊற்றணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போடணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்னுலாம் அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாலே போதுமானது தான். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ எடுத்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் பிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதை அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி அரைப்படாது. இந்த மாதிரி பல்ஸ் 2-3 தடவை விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொரப்பாக வந்துடும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பூந்தி ரெடி ஆயிருச்சு. இப்போ லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணியும் 1.5 கப் அளவு சுகரு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஃபுட் கலர், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். சுகர் கட்டி ஆகாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு 1/4 அளவு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா பிசு பிசுப்பாக திக்காயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சோம் மிக்சியில் அரைச்சி அந்த பூந்தியை இதில் நம்ம டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன சின்னதாக நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நட்ஸு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அப்படியே. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடு ஃபுல்லாக ஆறணும். அதோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிரும். இப்போ கொஞ்சம் இலகலாக இருக்கும். இன்னொரு ஸ்பூன் இப்போ நெய் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கையில் நெய் அந்த மாதிரி தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ ஒரு 25 லட்டு கிட்ட நமக்கு வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக நம்ம நட்ஸ் நம்ம மேலே வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். கடையில் வாங்கினீங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.